நம்ம கடினமாக உழைக்கணும் அப்படின்னா நாம் செய்கிற வேலை எளிதாக இருக்க வேண்டும். நமக்கு எளிதாக இருக்க வேண்டும். நமக்கு எளிதான வேலைகள் சிலருக்கு கடினமானதாக இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு எளிதாக இருக்க வேண்டும். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குது அதை பற்றிலாம் நமக்கு எளிதாக இருக்கிற வேலை மற்றவங்களுக்கு கடினமாக இருக்கலாம். மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற வேலை நமக்கு கடினமாக இருக்கலாம். நம்மளால் முடியாததாக கூட இருக்கலாம். அதனால் முதல்ல நாம் கடினமாக உழைக்கணுன்னாக்கா நாம் கடினமாக உழைக்கிற வேலைகள் இருக்குல்ல, நாம் செய்கிற வேலை எளிதாக இருக்கணும். அந்த வேலையில் தான் நம்ம கடினமாக உழைக்க முடியும். நாம் செய்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு வேலை ரொம்ப கடினமாக இருக்குது, அதை செய்யவே முடியல நம்மளால் அப்படின்னா அந்த வேலையில் நம்ம கடினமாக உழைக்க முடியாது. அந்த வேலையோட தன்மை இருக்குல்ல, அது நமக்கு எளிதாக இருக்கணும். அதை செய்கிறது எளிதாக இருக்கணும். அதில் தான் நம்ம ரொம்ப நேரம் உழைக்க முடியும், அர்ப்பணிப்போடு உழைக்க முடியும். நம்ம ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஓவியர் இருக்கார். அவர் அந்த படத்தை கஷ்டப்பட்டு வரைகிறதுக்கே கஷ்டப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வரையவே கூட சரியாக தெரில. ஆனால் அப்படி இருக்கும்போது அவரால் வேகமாக வரைய முடியல. அப்படிங்கும்போது அவரால் அதில் கஷ்டப்பட முடியாது. அதே நேரத்தில் ஒருத்தர் ஒரு ஓவியம் வரைகிறாரு, எளிதாக வரைகிறாரு, ஈஸியாக வரைகிறாரு அப்படின்னா அவரால் அதில் கடினமாக உழைக்க முடியும். அதனால் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி, நம்மளுக்கு அந்த வேலை ஈஸியாக இருக்கணும், எளிதாக இருக்கணும். அப்போ தான் அதில் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். முதல்ல அதனால நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணம் நிறைய பேத்துக்கு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அந்த வேலையை எப்படி எளிதாக செய்கிறாங்களா இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். கஷ்டப்பட்டு செய்கிறீங்களா, உங்களால் அந்த வேலையை எளிதாக செய்ய முடியாதா அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையை தேர்ந்தெடுங்க. வேறு எந்த வேலையை நீங்கள் எளிதாக செய்வீங்களோ அந்த வேலையை தேர்ந்தெடுங்க. அப்போ தான் உங்களால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். கஷ்டப்பட்டு உழைச்சா தான் உங்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்கும். அதனால் கஷ்டப்படணும், நிறைய நேரம் உழைக்கணும், நேரங்காலம் தெரியாமல் உழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்போ தான் முன்னேற்றமே வரும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்படி இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை, நீங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களே, எந்த வேலையில் நீங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை எளிதாக செய்ய பாருங்கள். எளிதாக செய்ய முடியலையா, அப்போ அந்த வேலையை விட்டுருங்க. எளிதாக செய்யவே முடியாது இந்த வேலையை, கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இந்த வேலை அப்படின்னா அதை விட்டுருங்க. செய்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும். அதாவது எளிதானதாக மாற்றுங்க. முடியலையா, இந்த வேலையை நீங்கள் சிரமப்பட்டு தான் செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை மாற்றிட்டு வேறு வேலை, எளிதாக செய்கிற மாதிரியான வேலை, அதில் நீங்கள் கடினமாக உழைக்கணும். உங்களுக்கு எளிதாக இருக்கிற வேலை மற்றவங்களுக்கு கடினமாக இருக்கும், மற்றவங்களுக்கு எளிதாக இருக்கிற வேலை உங்களுக்கு கடினமாக இருக்கும். அதனால் எளிது என்பது பொதுவானதில்லை. எளிதான வேலைங்கிறது அது பொதுவானதில்லை. எல்லாருடைய பார்வைக்கும் அது எளிதாக இருக்காது. உங்களுக்கு எளிதாக இருக்கிறது மற்றவங்களுக்கு கடினமாக இருக்கும், மற்றவங்களுக்கு கடினமாக இருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும். உங்கள் பார்வைக்கு ஒரு வேலை எப்படி இருக்குது அதுதான் இங்கே முக்கியம். உங்கள் பார்வைக்கு அது ஈஸியாக இருக்கணும், அதை செய்வதற்கு ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அப்போ தான் அதில் நீங்கள் கடினமாக உழைக்க முடியும், நிறைய நேரம் உழைக்க முடியும். இல்லாமல் நீங்கள் அதை செய்கிறக்கே கஷ்டப்படுறீங்க, நிறைய சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த வேலையை அந்த வேலையில் உங்களால் கஷ்டப்பட்டு உழைக்க முடியாது. அதில் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏற்படாது.